अस्मद्गुरुभ्यो नमः परमगुरुभ्यो नमः श्रीमते रामानुजाय नमः வரவர மாமுனாய மணவாள மாமுனாய மகா ஆண்டாள் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம். புதுமை டாக்கிஸ் நேர்களுக்கும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்று சொல்லக்கூடிய லோகத்துல யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்க அனைத்து நேர்களுக்கும் அடியனுடைய நமஸ்காரம். நாம இன்னைக்கு திருப்பாயை பாசுரங்களோட அத்த விசேஷங்கள் இன்னி வரைக்கும் அனுபவிச்சுட்டு வரும். நேத்தி வரைக்கும் 17 பாசுரங்கள் அடுத்து இன்னைக்கு 18வது பாசுரம் ஆண்டாள் நாச்சியார் அருளி செஞ்ச 18வது பாசுரம் ரொம்ப விசேஷமான பாசுரம்னு சொல்லலாம். அதாவது ராமானுஜாச்சாரியார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆச்சாரியாருக்கு திருப்பாவைஜியர்னு ஒரு பேர் உண்டு. அந்த பெயர் உண்டாக காரணமான பாசுரமே இதுதான். ராமானுஜ சுவாமிக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் தெரியும். வேதங்கள், உபனிஷதங்கள், அதே போல் நிறையா அர்த்த விசேஷங்கள், சதுஸ்லோகி, பஞ்சஸ்லோகி, அஷ்டஸ்லோகின்னு சொல்லிட்டு சுவாமிக்கு தெரியாதது கிடையாது. அவர் எழுதாத பாஷ்யங்களும் கிடையாது. அனைத்தும் சுவாமி திருவாள் பண்ணியிருக்கார். இருப்பினும் அவருக்கு ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த இந்த 30 பாசுரங்களும் அவர் பிராணத்திலும் மேல் அப்படின்னு சொல்லி பல இடங்களில் மேற்கோள் காட்டியிருக்கார். 4000 சுவாமிக்கு சம்பூர்ணமா அனுகிரகித்தாலும் இந்த 30 பாசுரங்கள்ல அவர் ஈடுபாடு ரொம்ப ஜாஸ்தி. அதில் இந்த 18வது பாசுரத்துல அவர் அனுகிரகிக்கும் பூர்வங்கள் ரொம்ப ஜாஸ்தி. அப்படி இருக்கும் மென்மை வகிந்த பாசுரங்கத்துல என்ன நம்ம இப்ப அடியேன் பார்த்துடலாம். உந்து மதகளித்தன் ஓடா தோல்வளையன் நந்தகோபாலன் மர்மலேன பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்ததுகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிரினங்கள் கூவினகான். இது ஒரு பிராச்சீனம். எப்பயுமே பாசுரங்கள் படிக்கும்போது சர்க்கமா படிக்கணும், சரிங்களா? இது ஒரு சர்க்கம் முதல்ல இருக்க வரைக்கும். இது எது மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலங்கள் குவினகான் வரைக்கும் ஒரு சர்க்கம், சரிங்களா? அதுக்கு பிராச்சீனத்துல ஒவ்வொரு சர்க்கத்துக்கு ஒரு விசேஷங்கள் உண்டு. அதுக்கு அடுத்த விசேஷம், சரிங்களா? அடுத்த கான்செப்ட் பார்க்கலாம். அடுத்த சர்க்கம் என்ன அப்படின்னா, வந்து விரலே உண்மை தொனன் பேர்பாத செந்தாமரை கையால் சிறார் வலையொல்ப வந்து திரவேல் மகந்தேலோரம்பாவாய். ரெண்டாவது, திருப்பாய் பாசுரத்தை பொறுத்த வரைக்கும் 4000 அப்படிதான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அபிமானங்கள் உண்டு. ராகங்கள்னு சொல்லுவா. பாசுரத்தை ஒவ்வொருத்தர் ஒரு ராகத்துல பாடுவா. ஸ்ரீரங்க வகையா அப்படின்னா அவளோட ராகம் ஒரு பிராச்சீனமாக தான் இருக்கு. படியின் பாடின்றது பார்த்தல, இது பூர்வம் ஸ்ரீரங்கத்தில் இப்படிதான் பாடுவா. வந்தார் கடலே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ராகம் துணி அப்படிதான் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த துவனி அப்படின்னா அந்த அடியிலேருந்து நாபியிலேருந்து வரும். அவ சொல்ற பாசுரமும் சரி, மந்திரமும் சரி, எல்லா விஷயமே நாபியிலேருந்து வருவா. நாபியில இருக்க ஜடவாயு அப்படிங்கிற வாயுலேருந்து தான் எல்லா மந்திர விஷயம் அந்த வேதோத்தமர்கள் பாடுவா. கேட்க அவ்வளோ சௌக்கியமா இருக்கும். சில பேருக்கு கருத்து மாறுபாடுகள் உண்டு. அது அவளோட தனிப்பட்ட விருப்பம். அடியனுக்கு ஸ்ரீரங்கத்தோட பிராச்சீனம் உள்ளதுனால அடியனுக்கு ரொம்ப விருப்பம். அப்படி இருக்க பட்சத்தில் அடியன் அதை இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். யார் யாருக்கு மாற்று கருத்து உண்டோ கமெண்ட்ஸை போடுங்கோ, சௌக்கியமாக பண்ணிக்கலாம். அக்ஷய தேவதா பிரம்மா என்ன அப்படின்னா விளக்கத்துக்குள்ளே போயிடுவோம். எப்படின்னா, உந்து மதகளிற்றன் ஓடா தோல்வளையன் முதல் வருஷம் இருக்கும். எப்படின்னா, உந்து மதகளிற்றன்னு சொல்ல வார்த்தைக்கு மதம் கொண்ட யானைக்கு மேல அதோட திருக்கண்ணுக்கு பக்கத்துல மதநீர்னு ஒரு நீர் சுரக்கும். அந்த நீர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கந்தோத்தாரம்னா ரொம்ப மனம் கமழ விஷயமா இருக்கும்னு சொல்லுவா. அந்த நீருக்கு பக்கத்துல வண்டினங்களும் மீதி ஈக்களும் மொய்க்கும் அப்படின்னு ஒரு பிராச்சீனம் உண்டு. சில இடங்கள்ல சில களிர்னா யானைன்னு சொல்லுவா. அந்த வண்டும் ஈக்களும் தொல்லை தாங்காமையே சில சேஷ்டைகள் பண்ணுங்கிறது அங்க நடந்த விஷயங்கள். அப்படி கந்தம் கமழும் களிரின்
வலிமையை ஒத்தவன் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை சொல்லணும் அப்படின்னா, எதுக்கு இந்த இடத்துல கந்தம் கழி அப்படின்னா, யானை சாதாரணமாவே தன் மேல யாரையும் ஏற விடாது. அது மனச வச்சு குனியணும். அது பாகன் குனிய வைப்பார். அது மனச வைக்கணும். வச்சா மட்டும் தான் யானையோட தோள் மேல ஏறவே முடியும். சாதாரணமான யானைக்கு அப்படித்தான். சாதாரண நிலையிலயும் அப்படிதான். ஆனா, அதே யானைக்கு இணை சேரும் காலம் பக்ஷம் வரும்போது மதம் பிடிக்கும். இணை சேர விட்டு மதம் ஒண்ணு பிடிக்கும். அந்த மதம் பிடிச்ச காலத்துல, அது பாகன் சொல்றதே கேட்காது. முடிஞ்சா பாதகம் சேர்த்து வச்சு அடிச்சு அது தேய்ச்சுட்டு போயிரும். ஸ்ரீரங்கத்துல அது ஏகப்பட்ட அனுபவம் உண்டு அங்க. ஏகப்பட்ட பாகன் பெருமாள் அடைஞ்சிருக்காருங்க. அந்த யானை இப்ப இல்ல. பழைய அது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம். அந்த மாரி சௌக்கியமா ஏகப்பட்ட கோயில்லயே ஏகப்பட்ட நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. அந்த மாரி, அந்த மதம் கொண்ட யானை சாதாரணமா பாகனையே பக்கத்திலேயே வர விடாது. பிளிரும். போடா பார்த்துக்கலாம் அப்படின்னு பிளிரும். அப்படி இருக்க பட்சத்துல, அந்த மதம் கொண்ட யானையின் சிரசில் மேல் ஏறி அமர்வது எவ்வளவு கடினமான விஷயமோ, அதை ஒத்து கடினமான விஷயம் பெருமாள் திருமடி சம்பந்தம் படுறது. பெருமாளுடைய திருவடி சம்பந்தம் வாங்குறது அதை விட கடினமான விஷயம். எதுக்கு யானையை ஒப்பிடுறாங்க அப்படின்னா, இப்ப நம்மளோட லோகாயுதமா பேசும்போது, ஒரு அக்னி இருக்குன்னா, இது சுடும்னு சொன்னா யாருக்கும் தெரியாது. கைய வெட்டுக்குன்னு புடிச்சு வச்சோம்னு வச்சுக்கங்க, பளிச்சுன்னு தெரிஞ்சிரும். அவாளுக்கு அனுபவம் தேவை. அனுபவம் கண்ணுல பார்க்கணும், கையில உணரணும் அவாளுக்கு. பிராச்சீனத்துல கதோபனிஷத்தாவோ, இல்ல கடோபனிஷத்தாவோ சொன்னோம்னா யாரும் கேட்க மாட்டான். எல்லாருக்கும் சொந்த வாழ்க்கையில பெருமாள் தீக்ஷமா ஒரு சவுக்குல வச்சா மட்டும் தான் எல்லாரும் கேட்கிறான். அப்படி இருக்கிற உண்மையில் இருக்கும்போது, இந்த களிரின் உவமையை ஒத்து கண்ணில் பார்க்கும் பட்சத்தில் இப்ப இன்னொரு விஷயம் சொல்லணும். இப்ப நம்ம சமகாலத்துல இருக்கிற யானைகள், கோயில் யானைகளோட உயரத்தை விட, அந்த காலத்துல ஆண்டாள் நாச்சியார் இருந்த காலத்துல யானைகளோட அளவு இன்னும் ஜாஸ்தி. பெருசு. அத இப்ப என்ன ஆச்சுன்னா, காலங்கள் போக போக அத இருக்கவால கட்டுப்படுத்த முடியல. அவ்வளோ தீட்சம் யார்ட்டயும் கட்டோபலமும் ஆளுங்கள் கிடையாது. ஏன்னா, அப்ப இருந்த உணவு முறைகள் இப்ப வேற. அவளோட உடல் வலிமைகள் வேற. எல்லாமே மாறிடுத்து. அதனால அப்பேற்பட்ட கஜராஜன வச்சு சமாளிக்கிற அளவுக்கு யாருக்கும் இப்ப தீட்சை கிடையாது. அதனால நாளாக நாளா யானை சைஸ கம்மி பண்ணிட்டே வந்தா. என்ன ஆகுதுன்னா, நீங்க ரெகுலரா பார்த்துட்டு இருந்தா தெரிஞ்சிருக்கும். திடீர்னு வந்து கோயில்ல போய் பார்க்கவும், சரி ஓகே இங்க யானை இருக்கு. சுவாமி தீட்சை பண்றார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடுத்த வேலைய பார்க்க ஆரம்பிச்சுருவா. அப்படி இருக்கக்கூடிய வகையில பெருமாள் சம்பந்தம் வாங்கும்போது எவ்வளவு பிராச்சீனமோ அதே கஷ்டம் அப்படிங்கிறது இந்த விஷயம். சரி ஓகே. கஷ்டம்னு சொல்லிட்டேங்க சுவாமி. அதுக்கு என்ன உபாயம்? ஏன்னா, ஒரு இஷ்யூன்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லணும்ல. அந்த சொல்யூஷன் என்ன? அப்படின்னு கேட்கும்போது, நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். யாரு? அந்த சொல்யூஷன் யாரு? நப்பின்னாய் அப்படிங்கிறவர் தான் அதுக்கான சொல்யூஷன். அவ யாரு? நந்தகோபாலனுடைய மருமகள். நப்பின்னாய் அப்படிங்க சொன்னோம்னா, பூர்வத்துல அவ யார் எடுத்தோம்னா, யசோதா தேவியோட அண்ணன் மகள். அவள் தான் நப்பின்னாய். சரி ஓகே. இவ கிருஷ்ண பகவான் திருமணம் பண்ணிக்குவார். எப்படி பண்ணுவார் அப்படின்னா, எருதாட்டம் நடக்கும். சரிங்களா? எருதாட்டம் நடக்கும்போது, யசோதா தேவியோட அண்ணன் மகள யார் திருமணம் செய்யலாம் அப்படின்னு ஒரு யோகிதாம்சம் வச்சிருப்பா. என்ன யோகிதை? அப்படின்னு கேட்கும்போது, 7 பலம் மிகுந்த காளை மாடுகளை ஒரு சேர்த்து அடக்க வேண்டும். ஒண்ணொன்னாலாம் விட மாட்டாய்ங்க. ஒரு சேர்த்து அடக்க வேண்டும். அப்படி அடக்கும் வீரனுக்குத்தான் தன் மகள்னு யார் சொன்னா? யசோதா தேவியோட அண்ணன் சொன்னா அப்படி. அத கிருஷ்ண பரமாத்மா அனைத்து காளைகளையும் 7 காளைகளையும் ஒரு சேர அடக்கி தன்னுடைய தீட்சத்தை நிரூபிச்சு நப்பினை திருமணம் பண்ணிக்குவார். சரியா? இந்த கோயில்ல இப்ப யாரு? ஆண்டாள் நாச்சியார் பாசுரம் சேவிக்கிற கோயில்ல பிரதான தேவி நப்பின்னை மங்கையார் தான் பிரதான தேவி. இன்னும் அந்த கோயில்ல சுவாமி ஆண்டாச்சியார் பாசுரம் சேவிச்சுட்டு இருக்கா. அப்போ உள்ள எழுப்பும்போது நப்பின்னாச்சியார் தான் இருப்பா. சரிங்களா? ஏன் நப்பின்னாச்சியார் எழுப்புறா அப்படின்னா, முதல்ல நந்தகோபாலன் எழுப்பிட்டாங்க. அடுத்து யசோதாவை எழுப்பிட்டாங்க. 3வது பலதேவரையும் எழுப்பிட்டாய்ங்க. ஆனா கிருஷ்ணர் ஏஞ்ச பாட காணோம். ஏன் கிருஷ்ணர் ஏந்திரிக்கல அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கும்போது, சங்கல்பிதோ பரமோதாரகான்னு சொல்லும் மாரி, தன் சங்கல்பித்தனாலே குழந்தை இளைஞனாய் மாறும் வடிவம் உடைய தீட்சம் உடையவர் கிருஷ்ணர். அப்பேற்பட்ட கிருஷ்ணர் தன் சங்கல்பித்தினால் குழந்தையாக இருந்தவர் வாலிபனா மாறி திருமண வயதை கொண்டு நப்பினை திருமணம் செய்து
இருவரும் ஏகாந்த சேவையாக சன்னதி கதவுக்கு பின்னாடி இருக்காங்க. அப்ப யார முதல்ல எழுப்பணும்? 2 பேர்ல ஆத்துக்காரியான நப்பின்னாயா எழுப்பினாதான் ஆத்துக்காரம்மா கணவராகப்பட்ட கிருஷ்ணரை துயில் எழுப்பும் முறையில் துளி எழுப்புவாள். சரிங்களா? மனைவிக்கு தான் சூக்ஷ்மம் தெரியும். ஆத்துக்காரி எப்படி உழுக்குனா எந்திரிப்பாரா? இல்ல தண்ணி கூட மண்டையில ஊத்துனா எந்திரிப்பாரான்னு சொல்லிட்டு அது சூக்ஷ்மம்னு அவளுக்கு தான் தெரியும். சொல்றது கேட்டுலாம் இருக்கும். ஆனா கூட இருக்கிற அந்த டெக்னிக்ஸ் தான் தெரியும். அந்த டெக்னிக் எப்படி ஃபாலோ பண்றது? ஆண்டாள் நாச்சியார வச்சு யாரு? நப்பின்னாய வச்சு ஃபாலோ பண்ணுவாங்க. சரிங்களா? அது ஒரு பிராச்சீன வரும். பாகவதோத்தமஸ்யாஹ இததேவிஹி மாத்ருப்யாம் இத ஸ்ரீனிவாச சம்பந்தே பிரதிக்கிரஹா அப்படின்னு மந்திரம் வரும். ஏன்னா பாகவதோத்தமர்களுக்கு ஒரு பக்கத்துல தன் திருக்கரங்களால் பாகவதர்களையும் ஒரு பக்கத்துல திருக்கரங்களால் கிருஷ்ண பரமாத்மாவை சம்பந்திக்கும் யோகிதாப்சம் கொண்டவர் நாச்சியார். மகாலட்சுமி சுரூபத்தில் இருக்க நாச்சியார். அப்படி இருக்க பட்சத்துல இந்த சுவாமிக்கு அவளை மூலம் எழுப்ப போறோம். எப்படி எழுப்புறோம் அப்படின்னா இந்த மாதிரி நந்தகோபாலன் சொல்லி சொல்லிட்டேன். அது ஃபர்ஸ்ட் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், நந்தகோபாலன் மருமகளேங்கிற வார்த்தையை நிறுத்தும் போது, அண்ணாச்சி நிறுத்தும் போது ஊர்ல இருக்க எல்லா பொண்ணுங்களுமே டக்கு திரும்பி பார்த்தா நம்மளதான் கூப்பிடுறாங்க போட்டிருக்கு அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மாவில அவ்வளவு காதல் வயப்பட்டவர்கள் எல்லாரும் கிட்டத்தட்ட கணவனாகவே பாவிச்சவர்கள். ஊர்ல இருக்க கிட்டத்தட்ட கோபியர்கள் எல்லாமே அப்படித்தான். அவரெல்லாம் எல்லாமே கிருஷ்ண பரமாத்மா தன் கணவனாகவே பாவிச்சுட்டான். சரிங்களா? அதனால நந்தகோபாலன் சொல்லக்கூடிய மருமகளேன்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை நப்பினாய், உங்களெல்லாம் கூப்பிடல, நப்பினாய் மட்டும் தான் கூப்பிடுறேன் அப்படின்ட்டா. சரிங்களா? அடுத்த பிராச்சீனத்துல அடுத்த வரியில் என்ன சொல்றாங்கன்னா, கந்தம் கமழும் குழலி தன் கேசத்தில் இயற்கையிலேயே சுகந்தமான நறுமணங்களை கொண்டிருக்கும் கூந்தல் உடையவளை அப்படின்னு சொல்றான். பிராச்சீன வார்த்தை முன்னாடி பேசணும். பேசும் பட்சத்துல குழல்ல சுவாமிக்கு யாருக்கு ஆயர்குல பெண்கள்ல இருக்க வருமானம் சொன்னோம்ல, அது இங்க பிராச்சீனம் காட்டுறான். அந்த பாசுத்தர் பிராச்சீனம் இங்க காட்டுறான். காட்டி கலை திறவான்னு சொன்ன கதவை தொடரமா அப்படிங்கிற. சரி, ஓகே. அந்த பக்கம் இப்ப நப்பினா கேட்கிறா, சரி ஓகே விடிஞ்சது நான் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்கும்போது, அப்படியா திருப்பி முதல்லேன்னு தான் ஆண்டனாச்சி ஆச்சரியப்படுறா. ஏன்னா இப்பதான் எல்லா குழந்தைகளையும் எழுப்பி வா 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 விடிஞ்சிச்சு வா விடிஞ்சிச்சு வா விடிஞ்சு எல்லாம் எழுப்பிட்டு போறான். திருப்பி இவளுக்கு ஸ்லேட்லாம் முதல்ல ஆரம்பிச்சுட்டு முதல்லேந்து எழுதுறேங்கிற மாதிரி முதல்லேன்னு சொல்றாமே எழுதுது. சரி ஓகே பரவாயில்ல. யார் கேட்கறா? நம்ம நாச்சியார் தானே கேட்கிறாரு. அம்பா தான் கேட்கிறான். சொல்லுவோம்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்தெங்கும் கோழி அழைப்பதகான் கோழிகள் கூவ ஆரம்பிச்சுடுறாமா. பொழுது புலரும் பட்சத்திலும் குறிப்பிட்ட நாழிகைகளும் கோழி ஆனது சேவலாகப்பட்டது கோழி கதையும் சொல்லுவான், கூவும் சொல்லுவான். அப்படி கூவும் கோழி வந்துருது. பொழுது புலரும் சர்க்கமான நேரத்தில் அது குவிகிறது எழுதுன்னு சொல்றோம். அப்பயும் அப்படியா நீங்க ஏதாவது பண்ணியிருப்பீங்க, அதை பிடிச்சி ராடி பண்ணிடுறீங்க, உங்ககிட்ட இருந்து அது பயந்து ஓடுறதுக்கோசம் கூவிண்டே ஓடுறது அப்படின்பா. ஏன் 4 லட்சம் பெண்கள் வரீங்க, உங்களை பார்த்து பயத்திலே அது கூவிட்டே போகுது அப்படின்பா. சரி ஓகே போயிடுதா. அடுத்தது மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவன காண. மாதவி பந்தல் அப்படிங்கிறது அபியந்த மலர்ன்னு சொல்லுவான். அந்த மலர்ல உண்டான பந்தல். இப்பயும் சில கஷேத்திரங்கள்ல அந்த மலர்கள் இப்ப பெருசா கிடையாது. சில கஷேத்திரங்கள்ல அந்த மலரோட செடிகள் உண்டு, வச்சுன்னு இருக்கா. அந்த பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள், ஏகப்பட்ட குயில் சூரியன் உதிக்க போகுதுன்னு சொல்லிட்டு கூட்டுல இருந்து, ஏன்னா மாதவி பந்தல்னு சொல்லக்கூடிய அந்த பந்தலுடைய பிராச்சீனத்துல சில குயில்கள் கூடு கட்டியிருக்கும், ஓரங்கள் கூடு கட்டியிருக்கும். அந்த குயிலினங்கள் தன் கூட்டோட பந்தல் மேல இருந்து எந்திரிச்சு அடுத்த இரையை நோக்கி போகுது. வெளிச்சம் கொஞ்சம் தேவைப்படுது அதுக்கு. அந்த வெளிச்சம் வந்துட்டு இருக்கு, இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது. அப்ப நான் வெளியே போறேன், பார்த்து விடா குழந்தை, இந்த அப்பாவை சொல்லிட்டு போவாத குழந்தைகளுக்கு, நான் போய் ஆஃபீஸ் போயிடுவேன், பத்திரமா சமத்தா இருக்கணும், அம்மா ஆடி பண்ண விடன்னு சொல்ல பார்த்தா அந்த மாதிரி ஆத்துல சொல்லிட்டு போயிட்டு இருக்காமா வெளியில். அதையும் பிராச்சீனம் காட்டுறான். யாரு? ஆண்டவனாச்சியே இந்த மாதிரி கடுமையா இருக்கடாமா, இதை பாருடாமான்னு பிராச்சீனம் காட்டுறான். அடுத்தது முக்கியமான சர்க்கம். என்ன சர்க்கம்? பந்து விரலி அப்படின்னு சொல்லுவான். பந்து விரல் என்னத்தம்? தன் திருக்கரங்களில் பந்தை தன் விரலால் வைத்து ரக்ஷதம் காப்பாத்துது. அந்த விரல்கள்ல காப்பாத்திட்டு இருக்கா. அந்த விரல்கள் சின்னதா இருக்கும். அந்த விரல்கள்ல அடக்கிற அளவுக்கு சின்னதா இருக்க பந்து வச்சிருக்கா. இந்த பக்கம் உன் மைத்துரன் பேர்பாடுன்னு அர்த்தம் வரும். இந்த பக்கம் ஒரு திருக்கரங்களால் பந்தாகப்பட்ட லோக ஜீவன்களையும் ஒரு கரங்களில்
உன் மைத்துனராக, மைத்துனர் சொல்லப்போனா பெருமாள் கிருஷ்ண பரமாத்மா அவரையும் வச்சுருக்க. நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, லோகாதியத்துக்கும் பெருமாளுக்கும் சம்பந்தம் பண்றவ அம்பாள், நம் தாயார் மகாலட்சுமி. அப்படி சம்பந்தம் மேற்கோள் காட்டும் வரி இது. சரிங்களா? அப்படி சம்பந்தம் பண்ணி லோகாயுதமான பாகவதோத்தமர்கள் சகல ஜீவராசிகள் எல்லாத்துக்குமே பெருமாள் சம்பந்தம் உண்டாகணும்னு தன் திருக்கரங்கள்ல ஒரு கரத்தை பெருமாளையும் ஒரு கரத்தை பூமியும் பட்டி கொண்டுட்டு இருக்க. அதான் விஷயம். சரிங்களா? அப்படி பட்டிட்டு இருக்க பெண்ணே என்ன சொல்றார்? அப்படி பட்டிட்டு இருக்க பெண்ணே உன் செந்தாமரை கரங்களால், அவ கை பதில்னா செந்தாமரை போய் அப்படி செக்கச்செவியேன்னு சாஃப்டா இருக்குமா. அந்த கரங்கள்ல வச்சு உன் கையில இருக்க வளையல்கள் சீராய் வளைய ஒழிப்ப. சீர ஒரு ஏன்னா ஒரு 10 வளையல் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. லைட்டா ஒரு வளையல் நவுந்தாலுமே லைனா எல்லா வளையலும் வரும். ஒரு சீரான முறையில அழகா சங்கு சங்குன்னு வரும். அந்த மாதிரி சீரான வளையல்கள் ஒழுக்கும் ஒளியை கொண்டு அழகாக மகிழ்ச்சியுடன் திருக்கதவுகளை திறவாய்ன்னு சொல்லி ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்தை முடிக்கிறார். இன்னொரு பட்சத்துல ஒரு நடந்தது என்னன்னா, ஒரு சமயம் பெரிய நம்பி ஆத்து வாசல்ல ராமானுஜாச்சாரியார் வீதி பிரவேசம் செஞ்சுட்டு இருக்கார். இன்னொன்னு, நம்ம ராமானுஜாச்சாரியாருக்கு வீதி பிரவேசம் செய்யும் போது ஒரு பழக்கம் உண்டு. திருப்பாவை பாசுரங்களுக்கு பதிலா அந்த பாசுரங்கள்ல நித்தியம் பாடிட்டே போவாரு. அப்படி போகும்போது பெரிய நம்பி ஆத்துல வாசல் போகும்போது அவர் நின்றுட்டே இருக்கும்போது தீட்சமா நெடுஞ்சான் கிளையாக அந்த சின்ன குழந்தை இருக்கு பதிலா அந்த குழந்தைய பார்த்தவொடனே, யாரு பெரிய குழந்தைய பார்த்தவொடனே ஆண்டாள் நாச்சியோட ஞாபகம் வந்து 18வது பாசுரம் உந்து மதகளித்தன் அப்படிங்கிற பாசுரத்தை ஞாபகம் வந்து சுவாமியா ராமானுஜர் பூமியில சாஷ்டாங்கம் விழுந்துட்டார். மூர்ச்சையாகியே விழுந்துட்டார். நோட் பண்ணணும். சரியா நோட் பண்ணணும். மூர்ச்சையாக விழுந்துட்டார். நடந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது, சொல்றேன் கேட்டுக்கோங்க. அப்ப அந்த குழந்தை உள்ள கேட்குதான், யாரே பெரியாவை பார்த்து கேட்குதான், சுவாமியை பார்த்து கேட்குறான். அவர் ஆச்சாரியை பார்த்து இந்த மாதிரி ஆயிட்டாரு, மூச்சு ஆயிட்டாருன்னு சொல்லும்போது, ஆமாம் ராமாச்சாரி இப்போ ஒருத்தர் விழுந்தாலும் என்ன பண்ணுவோம், எல்லாம் ஓடி வருவோம், என்னாச்சு 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 ஓடி வருவோம். ஆனா அவளுக்கு தெரியும், என்ன தெரியும், சுவாமி நித்தியபடி திருப்பாவை பாசுரங்கள்ல ஆழ்ந்து இருப்பாரு அப்படின்னு தெரியும். அப்படி இருக்கும்போது ஏன்னு சொல்லும்போது அவர் சொல்லுவார், ஒன்றும் இல்லம்மா குழந்தை, அவர் 18வது பாசத்தை வாசிச்சிருப்பாரு. 18வது பாசம் வாசிக்கும் போது உந்து மதகளிட்டங்க வாசல் ஆரம்பிச்சு ஆண்டாள் நாச்சியார் நப்பின்னை அப்படிங்கிற பிராட்டியை எழுப்புறா. அவள் லோகாயுதமாக, பின்குறிப்பு, லோகாயுதமாக இருக்கும் பாகவதோத்தமர்களையும் சிருஷ்டியில நைஷ்டிகமா காஷாயம் கட்டி கொண்டிருக்கும் பாகவதோத்தமர்களையும் சகல ஜீவராசிகளையும் தன் திருக்கரங்களில் தாமரை போன்ற கரங்களில் தாங்கி இன்னொரு கரங்கள்ல பெருமாளை பற்றி சம்பந்தம் பண்ணி வைக்கிறா. யார? பாகவதோத்தமஸ்யாக ஸ்ரீனிவாச பாதேஷு சமர்ப்பயாமி இத காரியே மகாலட்சுமி. மகாலட்சுமி செய்யற காரியம் இது. அதை நினைச்சு பார்த்திருப்பார். அதே மாதிரி விழுந்துட்டார். ஏன் அப்படின்னு சொல்லி எப்படி சொல்றார் அப்படின்னா, அவரோட ஆச்சாரியான யாமுனாச்சாரியார் சொன்ன விதானம் அவரும் இதே தான். 18வது பாசத்தை யோசிச்சு டப்புன்னு விழுந்துருவார், மூர்ச்சையாக விழுந்துருவார். ஏன்னா அதோட இன்பம் அதை ஆழ்ந்து போனோடனே தன்னைத்தான் மறந்து சுவாமியுடைய அடைஞ்ச சௌக்கியமான நிலை. இப்படி சௌக்கியமான விஷயம். இதனால்தான் ராமானுஜாரியாருக்கு திருப்பாவிஜயன்னு பேர் வந்தது. நம்ம இன்னைக்கு 18ஆம் பாசுரம் சம்பூர்ணமா விவேகமா பார்த்துட்டோம். நாளைக்கு 19வது பாசுரத்தை நம்ம சந்திக்கிறேன். சௌக்கியம். அஸ்மத் குருப்யோ நமஹ பரமகுருப்யோ நமஹ ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ வரவர மாமுனாய மணவாள மாமுனாய நமோ நமஹ.